தற்போது ஒரு அண்மை செய்தி. தமிழ்நாடு முழுவதும் ரேஷன் கடை விண்ணப்பிக்க 2 லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளதாகவும் மக்களவைத் தேர்தலுக்கு பிறகாக பரிசீலிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மக்களவைத் தேர்தல் முடிவுக்கு பின்னர் பணி தொடங்கும் என்று உணவுப் பொருள் வழங்கல் துறை தெரிவித்துள்ளது. புதிய ரேஷன் அட்டை கோரி இதுவரை சுமார் 2 லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரம் செய்த நந்தினி வழங்க கேட்கலாம். வணக்கம் நந்தினி. தற்போது 2 லட்சம் பேர் வரை ரேஷன் அட்டை பெறுவதற்காக விண்ணப்பித்துள்ளதாகவும் மக்களவைத் தேர்தலுக்கு பிறகாக பணிகள் தொடங்கும் என்றும் உணவு பாதுகாப்பு வழங்கல் துறை தெரிவித்துள்ளது. மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் ராம்குமார். புதிதாக ரேஷன் அட்டை பெறுவதற்கு சுமார் 2 லட்சம் பேர் விண்ணப்பித்திருப்பதாகவும் மக்களவை தேர்தல் முடிவிற்கு பிறகாக புதிய ரேஷன் அட்டை வழங்கும் பணி தொடங்கப்படும் எனவும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். நியாய விலைக் கடைகளில் கிடைக்கும் அத்தியாவசிய பொருட்கள் மட்டுமின்றி அரசு வழங்கும் உதவித்தொகை, பேரிடர் கால நிவாரணம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களுக்கு குடும்ப அட்டை அவசியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. சமீபத்தில் நடைமுறைக்கு வந்த மகளிருக்கான உரிமை தொகை திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு குடும்ப அட்டை வைத்துள்ள தகுதி வாய்ந்த பெண்களுக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகையாக வழங்கப்பட்டதை தொடர்ந்து பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் புதிய ரேஷன் அட்டை பெறுவதற்கு விண்ணப்பித்திருக்கிறார்கள். இதனால் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் முதல் புதிய ரேஷன் அட்டை வழங்கும் பணி என்பது நிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் புதிய ரேஷன் அட்டை கோரி இதுவரை சுமார் 2 லட்சம் பேர் விண்ணப்பித்திருப்பதாக உணவுப் பொருள் வழங்கல் துறை அதிகாரிகள் தரப்பில் தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களின் விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு மக்களவை தேர்தல் முடிவிற்கு பிறகாக புதிய ரேஷன் அட்டை வழங்கும் பணி தொடங்கப்படும் எனவும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அதிகாரிகள் தரப்பில் தகவல் வெளியாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. நந்தினி, தகவலுக்கு நன்றி.